ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா ரிவால்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான். சரியா? அதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா நம்மளோட இல்லை, நிறைய ஜாப் ஓப்பனிங் ஆஃபர்ஸ் நிறைய இது ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண நமக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெஸ்யூம் தான். ஸோ ரெஸ்யூம் வேணுங்கிறவங்களுக்கு நம்மளே ரெடி பண்ணி தருவோம். ஸோ கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அங்கே மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடி பண்ணி தருவோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன யாரெல்லாம் எலிஜிபிள் அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஜாப் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. சரியா? அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமேட்டுக்கு இது ஒரு ஃபுல் டைம் ஆன ஜாப். ஓகேவா? ஃபுல் டைம் ஆன ஜாப். அதுக்கு அதனால் நீங்கள் எப்படின்னா ஒரு 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? சேலரி ஃப்ரெஷருக்கு எப்படியும் ஒரு 4 to 5 LPA உள்ள சேலரி தருவாங்க. சரி ஓகேயா? ஓகே, இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை லிங்க்னு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இது இருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் அப்ளை லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஸ் யூஷுவல் என்ன ஆகும் அப்படின்னா ஆட் பேஜ்க்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ஒரு டூ ஆட் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ ஜஸ்ட் அதில் டைமர் ஓடும். ஓகேவா? இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இருங்க. இந்த மாதிரி தான் ஆட் பேஜ் வரும். ஜஸ்ட்டு இதில் ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கா? வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் ஆக்டிவேட் ஆகிடும். இதை கொடுத்து நம்ம கீழே போய்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கிளிக் ஹியர் டு பட்டனையும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆட் பேஜ் போயிடும். இப்போ 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கா, இதுவே ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு சொல்லும். நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். சரியா? அது மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் 1 ஜாப்ஸ்க்காவது அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட குரூப்லேயே நிறையா போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி மெயில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 100% வருது இல்லையா? இந்த பர்சன்டேஜ் 100% வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம ரீடைரக்ட் ஆகி போய்க்கலாம். இப்போ இது 80% வந்துடுச்சா? ஓகே, வந்துடுச்சு. இப்போ நம்ம டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி பாப்பப் ஆட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் இட்ஸ் டேக்கிங் டைம். நமக்கு திரும்ப அந்த மாதிரி தான் ஒரு சும்மா இங்கே ப்ளீஸ் வெயிட்னு செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தா நமக்கு கெரியர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி போயிடும். நம்ம அங்கே நம்ம பேசிக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஸ்க்ரோல் டவுன் இருக்கா? ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு ரீடைரக்ட் ஆகுது எங்கே அப்படின்னா கெரியர் வெப்சைட்டுக்கு வந்துடுச்சு. சரியா? பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரிவால்ட்டோட கெரியர் பேஜ் தான் இந்த ஜாப்போட. ஓகேவா? இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் இன்னொரு பக்கம் படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஜஸ்ட் அப்ளை ஃபார் திஸ் ரோல்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேசிக்கானது உங்களோட நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த இடத்துல +91 மாற்றிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஜஸ்ட் இந்தியா இல்லைனா ரிமோட்டு கூட இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட என்ன அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் டு அட்டாச் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த கீழே ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இதெல்லாம் எல்லாமே ஓகேவா அது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கப்புறமா எல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா அதாவது ஏதாவது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொடுங்க, இல்லைனா என்ஏன்னு கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன தெரியுமா ஃப்ளூயன்சி உங்களுக்கு இன்டர்மீடியட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸும் வந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.